ஏதாச்சும் இன்டர்வியூல இந்த மாரி லே அவுட் குடுத்து நம்மள பண்ண சொன்னா, எப்படி அச்சீவ் பண்றது? இது பார்க்கும்போது 2 டைமென்ஷனல் மாரி தெரியுது. 2 டைமென்ஷனல் மீன்ஸ் வி கேன் கண்ட்ரோல் போத் ரோஸ் அண்ட் காலம்ன்ஸ் அட் த சேம் டைம். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து 2 டைமென்ஷனல்னா வந்து இங்க பாருங்க, காலமையும், ரோவையும் ஒரே லேஅவுட்லயே நம்ம வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் 2 டைமென்ஷனல். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து 1 டைமென்ஷனல். அட் எ டைம் வந்து ஒண்ணு காலம் இல்ல ரோ. இதுதான் வந்து நம்ம லே அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோட் அந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் முன்னாடி, கிரிட் முன்னாடி. ஃப்ளோட்னா என்ன அப்டின்னா வந்து நம்ப லெஃப்ட், ரைட் அப்டின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்டின்னா, எஸ்இஓ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து HTML டேபிள் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து அக்சஸிபிலிட்டி வந்து நம்ம ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்எஸ் பொசிஷனிங். இதுக்கு வந்து நெறைய நம்ம ஹேக்ஸ் போடுற மாரி இருக்கும். இது ரொம்ப தலைவலி புடிச்ச வேல. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒன்லி ஒன் டைரக்ஷன் அட் த டைம். ஓகே. இப்போ வந்து நம்ம பண்ண போறது, இந்த வீடியோல பார்க்க போறது வந்து 2 டைமென்ஷனல். வாங்க கோடிங் பார்ட்ட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் index.htmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. யூசுவலா அந்த ஸ்ட்ரக்சர் போடுவோம் இல்லையா? அத போட்டிருக்கேன். ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கேன். ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து கிரிட்டுக்காக தான். ஸோ அதனால வந்து வித்து, கலர்லாம் வந்து ஆல்ரெடி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்க கிளாஸ் நேம் போட்டேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிரிட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பேசிக்கா இந்த அவுட்புட்ல என்ன கிரிட் குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் வந்து 9 ஐட்டம் குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த கிரிட்ல 1, 2, 3லேருந்து 9 குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 9 ஐட்டம் வேணும். ஓகே. 9 ஐட்டம் வேணும். ஐ மீன் 9 ஐட்டம். அது வந்து சில்ட்ரன் நம்ம எடுத்துப்போம். ஓகே. எப்பவுமே ஒரு சில்ட்ரன் போடுறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு பேரண்ட் வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரிட் கண்டெய்னர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. நேமிங் கன்வென்ஷனுக்கு. கிரிட் கண்டெய்னர். ஸோ அதுக்குள்ள வந்து எனக்கு ஒரு கிளாஸ் நேம் வேணும். ஓகே. ஐட்டம்னு ஒரு கிளாஸ் நேம் வேணும். ஐட்டம். ஸோ அந்த எல்லாத்துக்கும் எல்லா டேகுக்குள்ளேயும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் எனக்கு. அதனால நான் ஒரு டாலர் குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மொத்தமே வந்து 9 வேணும். ஸோ அது குடுத்துட்டு நான் இங்க டேப் அடிச்சேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்னிப்பெட் வந்து வந்துரும். ஓகே. இது வந்து நான் எம்எட்ல பண்றேன். நீங்க எம்எட் யூஸ் பண்ணீங்கன்னா, சீக்கிரமா இந்த மாரி டைப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க நான் அந்த இந்த கண்டெய்னருக்கு வந்து 80% குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அ இங்க பாருங்க இந்த கண்டெய்னருக்கு வந்து 80% குடுத்துருக்கேன். ஸோ மத்தபடி வந்து இந்த கலரு, ஃபாண்ட் வெயிட் ஸோ இதெல்லாம் குடுத்துருக்கேன். ஓகே. ஒரு கோடு நான் போக போக எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள தான் வந்து நமக்கு எழுத போறோம். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு பேரண்ட் இல்லையா? கிரிட் கண்டெய்னர் தான் நம்மளுக்கு பேரண்ட். ஸோ டாட் கிரிட் கண்டெய்னர் இதுக்குள்ள தான் வந்து டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே கிரிட். ஓகே. இப்போ நான் இத போட்டு அப்ளை பண்றேன். சேவ் பண்ணா எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து விஷுவலா எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. டிஸ்ப்ளே கிரிட் யூஸ் பண்ணும்போது. வேறஸ் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போடும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ரோல உட்காந்துக்கும் இல்லையா? ஓகே. உண்மையிலேயே டிஸ்ப்ளே கிரிட் போடும்போது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டா, விஷுவலா வந்து எதுவும் நடக்கல. பட் நீங்க அத ப்ரௌசர் லெவல்ல டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இங்க பாருங்க லேஅவுட் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே ஒன் பை ஒன் கோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்க பாருங்க ஷோ ட்ராக் சைஸ், ஷோ ஏரியா நேம், எக்ஸ்டர்ன் கிரிட் லைன். ஸோ நான் எக்ஸ்டர்ன் கிரிட் லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா நம்ம 3மே கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போ இங்க வந்து கிரிட்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அழகா வந்து நம்மளுக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துரும். இங்க பாருங்க. ஸோ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிளாக் கலரா மாத்திக்கிறேன் நானு. ஒரு வியூபிலிட்டி ஷேக்கு. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் இருக்கு. எனக்கு வந்து ட்ராக்ஸ் வேண்டாம். அந்த வித்து, சைஸ் அது வேண்டாம். நம்ம ஏரியா நேம்லாம் இன்னும் குடுக்கல. ஸோ அதனால நான் அதையும் அன்செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. 1, 2, 3, 4 இந்த மாரி ட்ராக்ஸ் இதெல்லாம் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவுட் சைட்ல டாட் இருக்கு பாருங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம அந்த அவுட்புட் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து சம் கிரிட் ப்ராப்பர்ட்டீஸ முதல்ல பார்க்கலாம். அது பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அந்த அவுட்புட்ட வர வைக்கலாம். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இங்க பாருங்க இது வந்து காலம், ரோ அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க 2 காலம் இருக்கு. ஓகே.
காலம்னா என்ன அப்படின்னா, பேசிக்கா கிரிட்ல காலம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா, கிரிட், டெம்ப்ளேட், காலம்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே. அத கிளிக் பண்ணிக்கிட்டு 100 பிக்சல், 200 பிக்சல். நான் வந்து சும்மா இப்போ வந்து நம்ப லேர்னிங் பர்ப்பஸ்க்காக போட்டிருக்கேன். ஓகே. நான் இப்போ இந்த அவுட்புட் வந்து இப்போ நான் டிரைவ் பண்ணல. நம்ம கோயிங் ஃபார்வர்ட்ல இதெல்லாம் ஒரு 2, 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க. கிரிட், டெம்ப்ளேட், காலம்ஸ் 100, 200 பிக்சல் போட்ட உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 100 பிக்சலாவும், ஃபர்ஸ்ட் காலம் 100 பிக்சலாவும், செகண்ட் காலம் வந்து 200 பிக்சலாவும் எனக்கு வந்திருக்கு. 200 பிக்சலாவும் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஹோவர் பண்றேன். இங்க பாருங்க. வித் 100% மேல வருது பாருங்க. ஸோ அதேமாரி செகண்ட் ஒன்னு ஹோவர் பண்றேன்னா 200% வருது பாருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசுவலா நம்ம பிக்சல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்போம் முன்னாடி இல்லையா? அதுக்கப்புறமா வந்து நம்ம பெர்சன்டேஜ்க்கு வந்து மாறிட்டோம். ரைட்? ஸோ 25% நான் அத சும்மா வேல்யூ மாத்தி குடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து 75% எனக்கு வந்து ஃபுல் மொத்த பெர்சன்டேஜ் ஐ மீன் 2 காலமும் வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லா வந்துடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கோம். ஸோ இப்போ சேவ் பண்ணேன்னா, இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா நம்ம எதிர்பார்த்தபடி வந்துச்சு. நான் இந்த கிரிட்ட வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ட்ராக்ஸ்லாம் எனக்கு இப்போதைக்கு வேணாம். ஓகே. இப்போ 25, 75 பெர்ஃபெக்ட்டா வந்து சூட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பெர்சன்டேஜ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து, இப்போ பாருங்க. நான் வந்து கேப் குடுக்குறேன். பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பிக்சல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, குடுத்து சேவ் பண்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டெய்னர் விட்டு வெளில போகுது பாருங்க இதெல்லாம். ஓகே. இது போகக்கூடாது. ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து ஃபிராக்ஷனல் யூனிட்ன்னு கொண்டு வந்தாங்க. ஓகே. எஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்றேன் 25, 75 குடுக்குறதுக்கு பதிலா 1எஃப்ஆர், 1எஃப்ஆர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. விச் மீன்ஸ் இது 2மே வந்து ஈக்குவலா வந்து எடுத்துக்கும். எவ்வளோ சைஸ்ல இருந்தாலும் அப்படின்றதுக்கு மீனிங் இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்க பாருங்க ஹோவர் பண்றேன். 290.5 வித்து அதே மாரி இங்க பாருங்க 290.5 பெர்ஃபெக்ட்டா வந்து பிக்சல் மாறாம கரெக்ட்டா வரும். ஓகே. ஸோ இது அதே மாரி வந்து நான் வந்து 1எஃப்ஆர், 1எஃப்ஆர், 1எஃப்ஆர் அப்படின்னு 3 போட்டேன் அப்படின்னு சேவ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதே மாரி வந்து எனக்கு 3 காலமா வந்துரும். அதே மாரி சேம் ஈக்குவல் வித் வந்துரும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, லைக் யூசுவலா இந்த மாரி நம்ம ரிப்பீட்டடா போடுறோம் அப்படின்ற பட்சத்தில, ரிப்பீட்டட்ன்னு ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. 1எஃப்ஆர், 1எஃப்ஆர், 1எஃப்ஆர் நம்ம அழகா போடலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா? தனித்தனியா 1எஃப்ஆர், 1எஃப்ஆர், 1எஃப்ஆர். ஸோ அதுவும் ஒண்ணு தான். ஸோ இல்லனா ரிப்பீட்ன்னு போட்டு வெறும் 1எஃப்ஆர்ன்னு போட்டு சேவ் பண்ணாலும் ஒண்ணு தான். பட் நான் இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா வெறும் 1எஃப்ஆர்ன்னு நம்ம போடுறத தாண்டி, ஸோ அது எத்தனை ஐட்டத்துக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு 3 ஐட்டம் அப்படின்னு சொல்றோம்னா 3ன்னு சொல்லணும். இல்ல 4 அப்படின்னு சொல்றோம்னா 4 சொல்லணும். ஓகே. இங்க பாருங்க. பெர்ஃபெக்ட்டா ஈவனா வந்து பிரிஞ்சிரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பிக்சலுக்கும், ரெம்முக்கும் நம்ம ரெம்ன்னு கூட போடலாம். இங்க 3 ரெம் அந்த மாரி கூட போடலாம். நம்ம விருப்பம் தான். ரெம்னா வந்து 16 பிக்சல் இல்லையா? ஸோ அந்த கணக்கு. பிக்சலும் போடலாம், பெர்சன்டேஜும் போடலாம். அப்புறமா வந்து ஃபிராக்ஷனல் யூனிட்ன்னு போடலாம். ஸோ கிரிட் யூஸ் பண்ணும்போது நம்ம கிரிட் யூஸ் பண்றோம். இங்க டிஸ்ப்ளே கிரிட்ன்னு போடுறோம்னா, பெட்டர் யூ ஸ்டிக் வித் ஃபிராக்ஷனல் யூனிட். ஐ மீன் எஃப்ஆர் யூனிட் யூஸ் பண்றது பெட்டர். கம்பேர்ட் டூ அதர் யூனிட்ஸ். ஓகே. இது நம்மளுக்கு கேப் எனக்கு வேண்டாம் இங்க. கேப் ரிமூவ் பண்ணிடலாம் வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ப்ளிசிட்டா இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்ப்ளிசிட்னா வந்து ஐ மீன் எப்படி சொல்றது? வெளிப்படையா வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இங்க 4 ஐட்டம் வரணும், 4 காலம் வரணும். 4 காலமும் வந்து சேம் ஈக்குவல் வித்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லப்பா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 100 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ மத்த 4ம் வந்து எனக்கு இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே அது பாட்டுன்னு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஓகே. சாரி. ஸோ சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இப்ப நான் வந்து வெறும் 10 பிக்சல் குடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் எடுத்துக்கும். மீதி இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து 4 ஐட்டமும் இங்க பாருங்க. 1, 2, 3, 4 ஈக்குவலா பிரிச்சுக்கும். ஓகே. இந்த மாரி நம்ம வந்து நம்ம கிரிட்டுக்கு தகுந்த மாரி, நம்ம லேஅவுட்டுக்கு தகுந்த மாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ கண்ட்ரோல் ஜி குடுத்துக்கிறேன். பேக் போய்க்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ப்ளிசிட்டா குடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளிசிட்னா வெளிப்படையா நான் குடுத்துருக்கேன். இந்த மாரிப்பா எனக்கு வந்து 4 காலம் போட்ரு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அப்போ ப்ரௌசர் என்ன பண்ணும்? ஓகே 4 பார்த்துட்டு வந்து இது 4 காலமா பிரிச்சிரும். ஓகே. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிசிட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு கிரிட் யூஸ் பண்ணும்போது. இம்ப்ளிசிட்னா என்னன்னா, நான் காலம் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரோ டிஃபைன் பண்ணல. ஆனா பாருங்க ரோவும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. ஓகேவா?
இதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிரிட்டு, டெம்ப்ளேட், ரோ. ஓகே. கிரிட்டு, டெம்ப்ளேட், ரோ. ஸோ ரோஸ் நான் இத 100% சாரி 100 பிக்சல், 200 பிக்சல் போட்டு சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 பிக்சல் எடுத்துக்கும். இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ. ஐ மீன் 1, 2 இது எல்லாமே 100 பிக்சல். நான் ஒண்ணு ஹோவர் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க செகண்ட் ஐட்டம் ஹோவர் பண்றேன். ஹைட் பாருங்க 100 பிக்சல். ஸோ 5த் ஐட்டம்த்த ஹோவர் பண்றேன். இங்க பாருங்க ஹைட் வந்து 200 பிக்சல். நம்ப வந்து 2 ரோ போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே. இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 9த் ஐட்டம் வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே. இந்த இந்த ப்ராப்பர்ட்டிய வச்சு. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, இப்ப நம்ப 2 விஷயத்த வந்து எக்ஸ்பிளிசிட்டா குடுத்துருக்கோம். காலத்தையும் எக்ஸ்பிளிசிட்டா குடுத்துருக்கோம். ரோவையும் எக்ஸ்பிளிசிட்டா குடுத்துருக்கோம். ஓகே. பட் ஆனா, இம்ப்ளிசிட்டா இருக்கிறது வந்து 9. இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணும், இது 2த்தையும் குடுத்த உடனே, ஓகேப்பா நீ வந்து இது 4 ஐட்டமா போட சொல்ட்ட. ஈக்குவல் எல்லாமே ஈக்குவல் வித் பிரிச்சு நான் போட்டேன். இது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரோவும் என்ன பண்ணும், ஓகேப்பா எனக்கு ஒரு வேல சொன்னேன். ஒண்ணு 100 பிக்சல் போட சொன்னேன். இன்னொன்னு 200 பிக்சல் போட சொன்னேன். அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 பிக்சலாவும், 2வது ரோவ 200 பிக்சலாவும் போட்டோம். பட் சம் கேஸஸ்ல என்ன வரும், 9த் வந்து டிஃபரண்ட் ஹைட்ல வரும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேஸ்ல பாருங்களேன். ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஐட்டம் வந்து 100 பிக்சல். ஓகே. ஃபர்ஸ்ட்டும், செகண்டும். செகண்ட் ரோ வந்து 200 பிக்சல். தேர்ட் ரோ வந்து 300 பிக்சல். இங்க பாருங்க 300, 300, 300 ஹைட் நான் சொல்றது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 400 பிக்சல், 400 பிக்சல். ஸோ அதே மாரி ஃபிஃப்த் வந்து 500 பிக்சல். ஸோ இந்த மாரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓகே. இந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து 9 வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ஹேண்டில் பண்ற மாரி இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து 9ல நம்ம பண்ணும்போது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. கிரிட், ஆட்டோ, ரோஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளிசிட்ன்னு சொல்லி இம்ப்ளிசிட்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் வெளிப்படையா எது எதெல்லாம் டிக்ளேர் பண்ணாம இருக்கனோ, அத வந்து நம்ம இங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நான் இது 2 நம்ம பார்த்த மாரி, ஆல்ரெடி வந்து 2 ரோவும் டிக்ளேர் பண்ணிட்டோம். 3வது ரோ தனியா இருக்குது. இதுதான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அந்த கேஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிய வச்சு நம்ம அத ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 120 பிக்சல். இங்க பாருங்க 9 வந்து அழகா 120 பிக்சல் வந்துருச்சு. இங்க பாருங்க நான் ஹோவர் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க 120 பிக்சல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவுட்புட் இத நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே கிரிட் மட்டும் இருக்கட்டும். நம்ம அதே மாரி வந்து காலம் நம்ம பிரிக்கலாம். நம்ம என்ன பார்த்திருந்தோம், இங்க எவ்வளோ பாருங்க, இங்க அவுட்புட்ல என்ன காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 2 காலம் இருக்கு. செகண்ட் ரோல ஒரே காலம் தான் இருக்கு. 4த் ரோல 2 காலம் இருக்கு. 5த் ரோல ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இங்க என்ன இருக்குன்னா 3 காலம் இருக்கு. ஓகே. நம்ப வந்து அப்ப 3 காலமா பிரிச்சுப்போம். அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? கிரிட், டெம்ப்ளேட், காலம்ஸ். ஸோ 1FR, 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 1FR சேவ் பண்றேன். ஓகே. சூப்பரா வந்து 3, 3, 3ஆ பிரிஞ்சுச்சு. ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ரிப்பீட்டடா போடுறோம் அப்படின்ற பட்சத்தில, நம்ப ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன எனக்கு 3 ஐட்டமா வேணும்ப்பா. ஈக்குவல் வித்தா அதனால ஃபிராக்ஷனல் யூனிட் போட்டுக்கிறேன். நான் வித்துல, யூனிட்ஸ்ல, பிக்சலு, பெர்சன்டேஜ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ப என்ன பார்த்தோம்? கிரிட் யூஸ் பண்ணும்போது எஃப்ஆர் போட்டா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இத போட்டுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வேணும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம பிரீத்திங் ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். பட் ஆனா நம்ம அவுட்புட்ல அப்படி இல்ல. ஆனா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம குடுக்கலாம். நம்ம லாஸ்ட்டா வந்து இத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து கிரிட், டெம்ப்ளேட், ரோ. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிரிட், டெம்ப்ளேட், ரோஸ். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் ரோ இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 பிக்சல் இருக்கு. செகண்ட் ரோ வந்து 200 பிக்சல் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 பிக்சல் இருக்கு. செகண்ட் ரோ வந்து 200 பிக்சல் இருக்கு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்க்குறேன் அது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். 100 பிக்சல் இருக்கு ஹைட்டு. இது 200 இதுவும் 200 பிக்சல் இருக்கு. பெர்ஃபெக்ட். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளால வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிறது. ரைட் 7, 8, 9 ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்?
அதுக்கு வந்து வேற ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆட்டோன்ற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகே. நம்ம அத அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளேஸ்மென்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பிளேஸ்மென்ட்ட பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த ரிமைனிங் ஐட்டம்ஸ் ஐட்லாம் செட் பண்ணிப்போம். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து ஐடி போட்டுக்கிறேன். ஐட்டம் 1 எல்லாமே காப்பி பண்ணி இப்போதைக்கு போட்டுக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ஐடி ஐட்டம் 1 வந்து இங்க பாருங்க. ஐட்டம் 1, 2. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ரோல நமக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் மட்டும் தான் வரணும். ஃபர்ஸ்ட்டு ரோல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் நம்ப? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிரிட்ட எனேபிள் பண்ணிப்போம். ஓகே. கிரிட் எனேபிள் பண்ணிக்கலாம். கிரிட் எனேபிள் பண்ணிட்டு, இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் லெஃப்ட்லயும், ரைட்லயும் வச்சு பண்ண வேண்டாம். ஓகே. நான் அதனால வந்து ப்ரௌசர ஃபுல் விட்த் ஆக்கிக்கிறேன். நான் இத வந்து பிளாக்கா மாத்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ் விஷுவல் நல்லா தெரியணுன்றதுக்காக. இப்ப பார்த்தோம் அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம், ஃபர்ஸ்ட் ரோல வந்து 1, 2 தான் வரணும். 3 வரக்கூடாது இல்லையா? பட் ஆனா பார்த்தீங்கன்னா, 1 பார்த்தீங்க அப்டின்னா வந்து 2த்தையும் ஆக்குபை பண்ண மாரி இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்னையும், செகண்ட் ஒன்னையும். அப்போ இதுக்கு நம்ப எழுதலாம். இதுக்கு நம்ப என்ன எழுதலாம் அப்டின்னா, இங்கே எழுதலாம். ஓகே. ஐட்டம் 1 இருக்கு. ஓகே. ஐட்டம் 1க்கு கிரிட் காலம் ஸ்டார்ட். ஓகே. அப்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. 1. அதுக்கு தான் வந்து இத நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பொசிஷன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்கருந்து எங்க வரைக்கும் எனக்கு இது வேணும் அப்டின்னு நம்ம சொல்லணும். காலம் எண்ட். எனக்கு வந்து 1, 1, 2, 3. அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்டம் எனக்கு 3 வரைக்கும் வேணும்னு சொல்றேன். ஓகே. 3. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் 3 வரைக்கும் வந்துச்சு. 2 இங்க இருக்கு. 3 பாருங்க ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணிருச்சு. ஓகே. இதுவே நம்ப வேற ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், அப்புறமா வந்து ஃப்ளோட்டு, அப்புறம் பொசிஷனிங், HTML டேபிள்ஸ்லலாம் வந்து இந்த மாரி வராது. ஓகே. பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஷார்ட் ஃபார்மா வந்து நம்ப இப்படியும் பண்ணலாம். கிரிட்டு ஜஸ்ட் காலம் போட்டு 1/3. ஓகே. இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டா இப்படியே பண்ணிக்கலாம். ஓகே. நான் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம கோட்ல போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா நான் இப்போ அ லைவ் சர்வர் யூஸ் பண்றேன் VS கோட்ல. அதனால நான் சேவ் பண்ணேன்னா சேஞ்ச் ஆயிடும். அதனால தான். ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா அங்கேயே தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ப அத எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம தேர்ட் ஐட்டம் தான் இப்போ மாத்தணும். தேர்ட் ஐட்டம் வந்து 100% அதாவது வந்து அந்த கண்டெய்னர் ஃபுல்லாவுமே வந்து அது வேணும். அந்த அந்த ஐட்டமே வரணும். ஓகே. அதனால வந்து தேர்ட் தேர்ட் ஐட்டம் பிடிக்கிறேன். தேர்ட் ஐட்டம் பிடிச்சு, தேர்ட் ஐட்டம்க்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்றேன். என்னன்னா, கிரிட் ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ மொத்த காலமுமே வந்து அதுதான் வரணும். ஓகே. அதனால வந்து 1/4. ஓகே. இங்க பாருங்க. 1, 2, 3, 4. ஃபுல்லா என் கர்சர் பாருங்க. 1, 2, 3, 4. 4மே அதான் வரணும். அதனால இத போட்டுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. கிரிட் சேவ் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஓகே. அதுக்கப்புறமா வந்து என்ன? 4, 5, 6 பெர்ஃபெக்ட்டா வந்து பாதி, பாதி ஐ மீன் ஈக்குவல் ஸ்பேஸா இருக்கு. 4, 5, 6 நம்ப இங்கேயே கரெக்ட்டா தான் இருக்கு. எதுவுமே பண்ண வேணாம். ஹைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கு. அதுக்கு வந்து அதான் சொன்ன மாரி நம்ம அதுக்கப்புறம் வரும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த காலம ஸ்பிளிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ப 7த் எங்க இருக்கு? ஓகே. இப்போ வந்து நம்ம 8த் தான் பார்க்கணும். ஏன்னா 7 கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்கு. 8 மட்டும் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன பண்ணுமோ, அத இங்க பண்ணணும். ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன்? 8த் ஒன்ன பிடிக்கிறேன். 8த் ஒன்ன வந்து செலக்டார் அக்சஸ் பண்ணி, ஐட்டம் 8ன்ற கிளாஸ் நேம் அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிரிட் காலம் 2/4. ஏன் அப்படின்னா வந்து இங்க பாருங்க. 1, 2. 2ல ஸ்டார்ட் பண்ணி 3, 4. 4ல முடியும். அதானே இங்க பாருங்க. இங்க எனேபிள் பண்ணா நம்மளுக்கு இங்க வரும்.
கிரிட் காலம் ஸ்டார்ட், கிரிட் காலம் எண்டு. ஓகே. ஸோ அதே மாரி இத சேவ் பண்ணி, ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 9த் மட்டும் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா வேணும். ஓகேவா? ஸோ ஃபுல்லா வேணும்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம்? 3க்கும் அப்படி தான் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாரி வந்து ஐட்டம் 9க்கு கிரிட்டு காலம் 1/4. ஏன்னா, ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அலைன்மென்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இத வந்து நான் அன்செக் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே. அன்செக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. லேஅவுட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. ஸ்பேஸ்லாம் வந்து நம்ப இங்க இல்ல. அதனால நான் இங்க ஸ்பேஸ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் நம்மளுக்கு வேண்டாம். ஐ மீன் கேப்ப நான் சொல்றேன். ஓகே. கேப் எடுத்துட்டேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் வந்து 100 பிக்சல் இருக்கு. ஓகே. இங்க 200 பிக்சல் இருக்கு. இங்க 300, 400, 500 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹைட்ட செக் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்கு. 2த்துக்கும் பெர்ஃபெக்ட். இங்க பார்த்தீங்கன்னா 200 பிக்சல் இருக்கு. பெர்ஃபெக்ட் ஹைட்டு. ஸோ இப்போ நம்ம இங்க 300, 400, 500 போடணும். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம். இதுக்கு வந்து இப்போ ரோ வந்து 2 தான் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. ரோ 2 தான் பண்ணியிருக்கோம். இதுவும், இதுவும் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்ப இதுக்கு 3ம் பண்ணணும் அப்படின்னா வந்து, நம்ப கிரிட்டு, ஆட்டோ, ரோஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, அந்த வேல்யூ குடுத்துடலாம். 300, 400, 500. இங்க பாருங்க. 500, 400, 300, 200. வித்துனா வந்து இத இங்க பாருங்க. இங்க பாப்பப் ஆவுதுல்ல. இங்க பாருங்க. பாப்பப் ஆவுதுல்ல. அங்க பாருங்க. 915.19 கிராஸ் 200ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுதான். மேல பார்த்தீங்கன்னா, அங்க 100 இருக்கும். இதுதான் 100, 200, 300, 400, 500. ஓகே. ஸோ அவ்வளோதான். இது நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ கோட்ல போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 100 பிக்சல்ன்றது வந்து அங்க ஹைட் 100 வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ப அத போடணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நம்ம தான் இப்போ இன்ஸ்பெக்ட்ல பார்த்துட்டோம். ஓகே. அது நாட் நீடட். வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு இந்த டேகுக்குள்ள வேணா ஒண்ணு போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ வேணும்னா நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ ஹைட்டுன்னு போடுறேன். ஓகே. ஹைட்டுன்னு போட்டு அதுக்குள்ள வந்து 100 பிக்சல். ஸோ சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. இது ஆல்ரெடி நான் சிஎஸ்எஸ் இருக்கு இங்க. ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து பெர்ஃபெக்ட்டா அங்க வந்து உட்காருது. என்னன்னா பேரண்ட்டுக்கு பொசிஷன் குடுத்துட்டு, அந்த ஐட்டத்துக்கு வந்து அப்சல்யூட் குடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ப இங்க பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஓகே. இந்த ஆட்டோ ரோஸ்க்கு ஸோ நீங்க கேட்கலாம். இப்போ அது இங்கேயே குடுத்தாவே வருமே. 300, 400, 500. ஓகே. இங்க பாருங்க. இப்பயும் பார்க்குறேன். 200, 300, 400, 500. ஸோ இப்படி குடுத்தாலும் வரும். பட் ஆனா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ட்டு அ லைக் மென்ஷன் பண்றதுக்கு தான் இத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஐ மீன் கிரிட், ஆட்டோ, ரோ. ஸோ இப்போ பேசிக்கா இந்த இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க நம்ப இந்த ரோல கிரிட் டெம்ப்ளேட் ரோல போடுவோம் இல்லையா? 3ஓ 2ஓ போடுவோம். ஸோ அது இல்லாம மீதி ரோஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே. ஸோ அதுதான் இது. அது எப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது இன்னொரு வீடியோல வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரொம்ப டீப்பா பார்ப்போம். ஓகே. Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள வந்து ரீச் ஆகும். Thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.